தேவேஷ்க்கு ஆட்டோ செட் ஆகல. ஸ்கூல் டைமிங்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அம்மா நான் கொஞ்சம் வளர்ந்துட்டேன்ல, நானே சைக்கிள்ல போறேன்னு சொல்லி கேட்டான். விடுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு பயமா தான் இருந்துச்சு. அவங்க அப்பா தான் சொல்லியிருந்தாரு. அவன் தான் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றான்ல, அதனால அவன் சைக்கிள்லேயே ஸ்கூலுக்கு போட்டும் அப்படின்னு. டியூஷனுக்கு இப்போ தான் ஒரு 10 டேஸா வந்து சைக்கிள்ல வந்து போக ஆரம்பிச்சிருக்கான். ஆனா ஸ்கூலுக்கு இதுவரைக்கும் அனுப்புனதே இல்ல. நான் கவலைப்படுறத விட அவன் தம்பி ரொம்ப கவலைப்படுறான். அவங்க அண்ணாவ கீழ போயிட்டு, "அண்ணா பார்த்து பத்திரமா போயிட்டு வா" அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் மேலேயே வந்தான். நேத்துல இருந்து தான் சைக்கிள்ல வந்து போறான். கம்ஃபர்டபுளா இருக்கான்னு கேட்டேன். என்னோட சின்ன பசங்கலாம் சைக்கிள்ல வராங்க. நான் பார்த்து பொறுமையா பத்திரமா போயிட்டு வந்துருவேன். நீ என்னை பத்தி கவலைப்படாதன்னு சொல்லிட்டு தான் தேவேஷ் வந்து கிளம்புனான். அவங்க அண்ணா அந்த கார்னர் போற வரைக்கும் ஷ்ரதன் ஓடி போய் பாய் எல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கான். மேல வந்துட்டு, "அம்மா அண்ணா சைக்கிள்ல போறான். பத்திரமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான். அதனால நீ கவலைப்படாத. நான் உன் கூட இருக்கேன்ல. நான் உன்னை பார்த்துக்கிறேன்" அப்படின்னு எனக்கு ஆறுதல் சொல்லி தைரியம்லாம் வந்து சொன்னான். அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு. தேங்க் யூ.